கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுடைய தேவனுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தினத்துல சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்துல யோசுவா சொல்லுகிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், அதிசயங்கள் நடைபெற வேண்டும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வரணும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படியாவது நான் மீண்டு வந்துடணும், அதுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்கல, இந்த திருமண வாழ்க்கை நடக்கணும், இல்லை எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு அதிசயத்திற்காக காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எல்லா சூழ்நிலையும் காத்திருக்கிற ஒரு அனுபவம் கொண்டவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். காத்திருக்கிற காத்திருப்பு எல்லா காத்திருப்பும் ஜெயமாய் மாறாது, எல்லா காத்திருப்பும் அதிசயமாய் மாறாது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வழி என்னவென்றால், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதங்களை காண்பீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. பரிசுத்தப்படுத்தி கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் அடுத்த நாளே அற்புதங்களை செய்கிற காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கண்டு உணர முடியும். அந்த அற்புதத்தின் தேவன், இந்த அடையாளத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட கோணலான வழிகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரை மறந்து பின்வாங்கி போயிருந்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நோக்கி நீங்க வந்து, ஆண்டவரே தேடாம இருந்த அந்த பாவங்களை மன்னிங்க, துதிக்காம இருந்த அந்த பாவங்களை மன்னிங்க, உங்க விட்டு பின்வாங்கி போன பாவங்களை மன்னிங்க, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுப்பீர்களானால், நாளைக்கு கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி பின்வாங்கி போயிட்டோம் சுவாமி, உங்களை மறுதளிச்சிட்டோம். உம்மை நோக்கி அப்பா பார்க்காமல் இருந்து விட்டோம். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. எங்களை நாங்க அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களை கழுவுங்க. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்கள் பாவங்கள் நீங்க, எங்கள் அக்கிரமங்கள் நீங்கள் எங்கள் கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் காத்திருக்கிற காத்திருப்புகள் எல்லாம் விருதாவாய் போய்விடாதபடி தேவனாய் கர்த்தர் நாளை தினத்துல எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கட்டளையிட்டு அப்பா எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தர் அப்படியே செய்து எங்களை வழி நடத்த போகிறபடியாலும் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.